நேரத்தையா அக்கீல் தம்பி மனாங்கண்டாருன்னு முந்தானத்துக்கு கண்டதை சொன்னான். எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், இங்கே வந்துட்டு போகிறா சுன்னத்துல் ஜமாத் கூட்டமாக இருக்குது, நாமெல்லாம் ஷேக்மார்களை பின்பற்றுனவளாக இருக்கிறோம், நம்முடைய நாதாக்களை பின்பற்றுவலாக இருக்கிறோம் வாங்குகிறோம், நம்முடைய ஆபாக்கள்லாம் முராக்கபா முஷாஹதான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருந்தா, இப்போ அதனால் அவங்களும் இந்த மஜ்லிஸ்லாம் ஆட்கள் வர்றது போகிறதுலாம் செய்யும். நம்மளை போல் ஆட்களுக்கு அப்படி இல்லையா, நீங்கள் எனக்கு பரார் காட்டுறியா, நான் உங்களுக்கு பரா இப்படியா போகிறதுனால தெரியாத. அப்போ நம்ம தூங்குற நேரத்தில் அப்போ தம்பி வந்து மனாங்கண்டேன்னு சொன்னான். ஷேக் நாஜிம் ஹக்கன் எல்லாத்தவனும் அவளியா பாப்பா அவர்கள் அண்ணா வந்து இருக்கிறா, வந்தவனும் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம், அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் போட்டுட்டு பார்க்குற நேரத்தில் இது வந்து அவங்களுடைய முபாரக்கான காலில் கிடக்கிற அந்த கட்டையை எடுத்து அவங்க ஷூ இருக்குதா அது மாட்டுறதுக்கு பள்ளியா சொல்லியிருந்தோம். மாட்டை பாப்பா இல்லையா, மாட்டை போனால் பெரிய வயசு காலம் தானே, காலை விட்டு போடுறா, அது ஒழுங்கா நஞ்சு போ உடனே இந்த புள்ள போய் பாஞ்சு போய் நான் போய் அந்த ஷூவை எடுத்து அவனுக்கு ஒழுங்கா மாட்டி காலை பிடிச்சி மாட்டி விட்டேன். மாட்டி விட்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு துவா செய்தேன்டா. இந்த வேலை தான் எங்கட வேலை. என்னது எங்கட வேலை? தொழி நெத்தியை காய்க்கிறது, தஸ்பியை உருட்டி பெரிய தாடியெல்லாம் வைக்கிறது, ஜுப்பாக்களை போட்டு தடமாறிக்கிட்டு திரிகிறது இல்லை. எங்கட வேலை அவுலியாக்களுக்கு நாதாக்களுக்கு செருப்பை மாட்டி விட்ற வேலை, செருப்பை தூக்கி கொடுக்குற வேலை தான் எங்கட வேலை. நான் சொல்லல, மாபெரும் குத்துபு ஓவுது. இந்த ஊரில் எத்தனை பணக்காரன் இருக்கிறான், எத்தனை கவர்மெண்ட் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் தனியாக பள்ளியாசில் கட்டி கொடுக்கறதுக்கு என்ன பாடு கொடுக்குறான். 2 கோடி ரூபா வேணும், 3 கோடி ரூபா வேணும்னா அவன் பாஸ் ஆக்கி, ஏன்னா நாங்கள் 10 லட்சம் தரோம், 15 லட்சம், 10 நீங்கள் என்னவோ பாருங்கப்பாங்கிறானுவோ. என்ன சில்லறை பிச்சை போட்டு தான் வசூல். ஒரு பள்ளி கட்டுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்காரன், அரபு நாட்டுக்காரன் அவன் என்ன பள்ளி கட்டி சவுதி கவர்மெண்டால் கட்டப்பட்டுச்சு, இது குவைத்து கவர்மெண்டால் கட்டப்பட்டுச்சு, இது லிபியா கவர்மெண்ட்டு, இது பஹ்ரைன் கவர்மெண்ட் எங்கேயாவது போட்டிக்கிறானா? ஒரு பள்ளி இல்லை, 360 பள்ளி கட்டினா மாப்பிள்ளை பான்சா நான் எல்லாத்தனும் ஹலாலா சம்பாதிச்சா போவா வாங்குவா. 320 பள்ளி. அந்த கெட்டின நாதாக்கள் எப்படி ஒரு பள்ளி கட்டினா எப்படி காடையுடைய வீட்டு அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வீடா என்ன பள்ளின்னா எதுக்கு சொன்னா, குருவி வீடு புறா வீடுன்னு சொல்ல, அந்த பறவைன்னு சொல்ல, காடை பறவை சொன்னா. காடைங்கிறது பறவை, அது தேவையான அளவுக்கு தான் கூடி சீசாரி. 10 வருஷம் வீட்டில் குடியிருந்தாலும் நம்ம எட்டி பார்த்தா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இப்போ தான் நடந்துக்கிட்டு பொழுது இன்னும் குடி வரலன்னு நினைப்போம். இன்னும் குடி வரல, அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். ஏன்? அந்த காடை பறவைக்கு அல்லாஹ்தாலா ஒரு அறிவை கொடுத்துக்கிறான். அது கூட்டில் எச்சம் போடாது. மிட் நைட்டில் சாமத்தில் எச்சம் வந்தாலும் கூட்டை விட்டு வெளியே போய் எச்சம் போட்டுட்டு டாய்லெட்டுக்கு வெளியே தான் போவோம், புழுக்கு வந்துடும். இந்த பராமத்தை கூடி வச்சா நாற்ற முடிச்சிடும். இப்போ மழை காலத்துக்கு நமக்கே தாங்க முடியாது, ஒரு வகுப்பில் வச்சிடுவோம். கடைசியில் பார்த்தா இந்த கவிச்ச நாப்பம் இதுவும் பார்த்தா இல்லாமல் எங்கேயாவது பிடிச்சிக்கொண்டு விட்டுருவோமான்னு வந்துடும். அந்த அளவுக்கு நஜீஸா நாத்தமாக போகும். இந்த காடை கூட்டில் எச்சம் போடாது. அதனால் 10 வருஷம் உங்கள் வீட்டில் காடை கூடு வச்சு இருந்துங்க பார்த்தா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பள்ளிவாசல் சிறுசாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். தேவையான அளவுக்கு தான் அது செய்யும். குஞ்சு பறிக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூட்ட கொஞ்சம் பெருசாகிக்கணும், மற்றபடி செட்டுமையாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு பள்ளியாசம் இருக்கணும், ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இப்படி யார் கேட்டுனா சொற்குலத்தில் 70,000 பட்டணங்கள் சிட்டிகள். கொழும்பு ஒரு சிட்டி, கொழும்பு சிட்டினா 30-35 டவுன்ஷிப் சேர்ந்து ஒரு கொழும்புங்கிறோம், மெட்ரோபாலியன் சிட்டிங்கிறோம். இது போல் கொழும்பு போல் 70,000 விஸ்தீர்ணம் உள்ள மாளிகை அல்லாஹ் ஜல்லஷானஹு கொடுப்பான்னு இருக்குது. அப்பேற்பட்ட 360 பள்ளி இங்கே மட்டும் கட்டிக்கிறா. இப்போ எங்கள் நாட்டில் கட்டின பள்ளி பாம்பேயில் கூட தராவிங்க இடத்துல கட்டினா. ஆனால் இவங்களுக்கு வேலை அவுலியாக்கள் நாதாக்கள் போனால் போய் பார்க்கறது ஜியாரத்து பண்ணுறது, அவங்க சரித்திரத்தை அழகா ஒரு பைத்தா கராமத்தெல்லாம் வச்சு மௌலுது கோலை செய்கிறதும், பள்ளியாசலை கட்டுறது, இந்த மாதிரி செலவாத்துல வச்சு இது பண்ணிட்டு போகிறது. அந்த நாதாக்கள் அதைத்தான் சொல்கிறா. எப்படி சொல்கிறா? அவுலியாக்கள் குத்து மகளை பற்றி ஷேக் மகளை பற்றி சொல்கிற நேரத்தில் சொல்கிறா, லவிஸ்து அல்ஃபஸினீனா தா அல்சுனின் தீஸீனா அத்லு தனாக்கும் ஹனீனா லமௌசிபா லன்னிஆதி லவிஸ்து அல்ஃபஸினீனா. ஏன்னா அவ சொல்கிறா, எனக்கு வருடங்கள் எந்த வானால் நமக்கு எல்லாம் 100 வயசுக்குள்ள, இந்த உம்மத்துக்கு வயசு 60க்கு 70 கடையில் நான் சொல்லலாம்னு சொல்லிக்கிறான். மெஜாரிட்டி 60லேருந்து 70க்குள்ளே அடிபட்டு போயிடும்.
கீழே போகிறதும் கம்மி, மேலே போகிறதும் கம்மி. சரி. லவ் இஸ் த லவ். என்னுடைய வாழ்நாள் நூறு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த துனியால, அது போல 100 இல்லை 1000 வருஷம். எத்தனை வருஷம்? லவ் இஸ் த அல்ஃபசின். என்னுடைய வாழ்நாள் 1000 வருடங்களாக நீடிக்கப்பட்டு தந்தாலும் அல் சுனின் திசினா, எனக்கு ஒரு நாக்கு தானே இருக்குது, ஒரு நாக்கு தானே இருக்குது. எனக்கு ஒரு நாக்குக்கு பகரமா 90 நாக்குகள் வழங்கப்பட்டு, எனக்கு 90 நாக்குகள் வழங்கப்பட்டு என்னுடைய வானாலும் 1000 வருடங்கள் நீடிக்கப்பட்டு இருந்தாலும் அத்துலு சனாக்கும் ஹனினா, இன்பமான உங்களுடைய புகழை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன்னு இருந்தா லெம்ம ஹுசி பாவலன் ஆதி, அல்லா தாலா உங்களுக்கு தந்த நியாமத்துகள்ல, உங்களுக்கு தந்த பாக்கியங்கள், அல்லா தாலா உங்களுக்கு தந்த சக்தி கூவத்து குதிரத்து அவனுடைய நியாமத்தை புரிஞ்சிருக்கிறான, அதுல ஒரு சிறு துளிய கூட சொல்லி முடிக்க முடியாத. எப்படி? ஒரு சிறு துளிய கூட என்னால சொல்லி முடிக்க முடியாது சொல்ற. அது மட்டுமா? அந்த சொல்ற லம்மர்லி கத்து அஸ்லா சாலிஹில்லா மாலி இல்லா ஹுப்பி சூராக்கும் வஹம்லா நீ ஆலக்கும் லி ஓஃபாத்தி. என்ன? லி ஓஃபாத்தி. லம்மர்லி கத்து அஸ்லா, எனக்கு சாலிஹான சொல்றா சாலிஹல் ஆமாலு, எனக்கு அறவே இல்லை. சாலிஹான நல்ல அமல் என்கிறது என்கிட்ட அறவே கிடையாது. யாரு பேசுறா? 360 பள்ளி கட்டினால அந்த சீதை சொல்றா. நாம ஒரு விஷயத்த செய்யணும் மச்சான் பொண்ணுலாம் முன்சமில்ல ஃபேன் நான் தான் போட்டு கொடுத்தேன், அந்த கிந்தியில் தொங்குத லைட்டு அதை நான் வாங்கி கொடுத்தேன், இந்த ஃபிரித்த குளிர்ந்த தண்ணி இல்லை நானுவா வச்சு கொடுத்த சொல்லலாம். 4 பேர்ட்ட சில்வர் இல்லையா, அதான் வச்சு கொடுத்துக்கிறாரு. வச்சு கொடு என்னமோ ஒரு பல்லுக்கு ஹவுதுல ஒரு போட்டு கொடுத்தாரு, சிப்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு. சிப்ஸ் அவன் தான் போட்டு கொடுத்தான். அப்படி சொல்லிட்டியா? இங்க 360 பள்ளி கட்டிட்டு என்ன சொல்றான்? மாப்பிள்ளை பாணி நாயில தான் எனக்கு சாலிகான அமலுங்கிறது எந்த ஒரு அமலுமே என்ன இடத்துல நான் பார்க்கலையே, நான் பார்க்கல. என்ன சொல்றா? லம்மரலியா கத்து அஸ்லா, அறவே கிடையாது. சாலிகள் அமாலி, என்ன அமல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இல்ல. ஆனா ஒண்ணு ஹுப்பி சுராக்கும், என்ன உங்களுடைய வாழ்க்கையை நான் உகந்து இருக்கிறேனே, உங்களுடைய ஜீவி சத்தத்தை நான் உகந்துக்கிட்டு இருக்கிறேனே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மகிமையை நான் உகந்து, அதுவும் ஹம்லா ஞாலக்கும் உங்களுடைய மிருவடி கட்டையை தலையில வச்சு சுமக்கிறேன்னு, இதை தவிர எனக்கு வேற நல்ல அமல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். என்னது? ஹுப்பி சுராக்கும்னா உங்களுடைய சீரத்து, உங்களுடைய என்ன உங்களுடைய அந்த வாழ்க்கையை உகந்திருக்க. நேற்று பேசணும் யாரு? ஓது முகமது காதிர், ஓது முகமது குவாரிர் இல்லாத்தன் ஷாமிரான ஒஸ்தாதுடைய நாள் ஒரு 14 சொல்லி, அதை போல அரசாங்கத்தை விட்டு வந்துட்டாங்க தபுல ஆலம் பாஷா நாயகம். அவளுடைய சரித்திரத்தையும் அவளுடைய மேன்மையும் படிக்கிறதையும் அவங்கள பாராட்டுறோம். மனுஷர்ன்றா இவங்கெல்லாம்ப்பா மனுஷர். இந்த இருக்கு இதையும் நீங்க வந்துட்டோன்னா பாஞ்சு விழுந்து உங்க மிருவடி கட்டைய பாதுகாப்பா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க போற நேரத்துல 10-100 மிருவடி கட்ட வரும், அதோட பிறந்துட்டா போற நேரத்துல போறதுக்கு சங்கடமாயிக்குமே. அதனால உங்க மிருவடி கட்டி போனோன்னு கலத்தணும்னு எடுத்து என்ன அமலான சும்மா வச்சுக்கல, உங்க சாப தூக்கி நினைச்சுவான் மோந்துட்டு தலையில வைப்பான். அதை போல தலையில வச்சு சுமக்கிறது மிருவடி கட்டைய. இதை தவிர என்ன இடத்துல வேற எந்த சாலியான அமலு இல்லை என்று சொல்றாங்க. யாரு? இமாமுல் அரூஸ் இல்லாமா மாப்பிள்ளை ஆலிம் நாயம். இப்படிப்பட்ட அதபும் பண்பும் ஒழுக்கமும் இருந்ததுனால அவளுடைய நுத்துவால வந்தவளும் பெரும் குத்துபா இருந்தா. அவதான் கல்வத்து நாயர் ரலியல்லாஹு என்ன சொன்னா? நன்னபியை ஓர் நோடியும் நான் தெரிசியாது இருந்தால் என்னை நான் முஃமினானவனாய் என்னென்றோதினர் தான். அப்படி சொல்றா நாய் ஸல்லல்லாஹு கண்ணம பொழுது நாமள கண்டாவே அது பெருசா சந்தோஷமா இருக்கு சொல்றோம். பெரிய பாக்கியம் தான் இல்ல. முழிப்புல பார்த்துக்கிட்டே இருக்குன்னா கண்ணம பொழுதும் அவளோட கான்ஸ்டன்ட் டச் இல்லாட்டா என்னன்னா மோமினா கருத மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த விலாயத்துடைய உச்சத்துக்கு போய் குத்துபியத்து குபராவுடைய உச்சத்துக்கு போனா சேனா அபுலசன் சாதிமான் சொன்னாவில்ல, லவ் ஹுஜிபனி ஜதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபத்தன் லமன் இயா மோமினா அவ் தரக்து மின் சுன்னத்தி மின் சொல்லி ஒமான வஜத்து நப்சி முஸ்லிமா. கண்ணம பொழுதும் என்னுடைய பார்ட்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
நான் தெரிசிப்பதுன்னா நான் விட்டுவிட்டா எனக்கு தடை செய்யப்பட்டா திரையிடப்பட்டாலோ அவ் தரத்து சுண்ணத்தை சொன்னி அவங்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகள்னு ஒரு சுண்ணத்தையாக நான் விட்டிருந்தேனே. ஆனால் என் நப்ச முஸ்லீமா மோமினா முஸ்லீமா கருத மாட்டேன்னு சொன்னான். அந்த சீதை அசைனா அபுல் சாதிமா நேராக வந்து கல்வத்து நாயத்துக்கு எல்லாம் ஓதி கொடுத்து என்ன ஹிஸ்புல் பாரிஸ் நசர்லாம் சொல்லி ஏன்னா விலாயத்துடைய குத்துபியத்துடைய இதை பட்டத்தை ஒப்பம் முடிச்சு தீட்டி வச்சா விளங்க சொல்றது. அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? பாப்பா அவர்கள் என்ன சொல்றா, நான் சேகமார்கள் வந்தா மிருவடிய கிட்டே தான் பார்ப்பேன், பத்திரமா எடுத்து போவேன்னு சொல்லி விளஞ்சா. அதனால தான் அவ புள்ளையிட இடந்தானே இது குத்தியா முடிஞ்சு அவளோட இடந்தானே. அதனால இந்த புள்ள மனாமுல ஷேக் நாசிம் குத்துபு சமான் அந்த நாதாக்குள்ளே வாப்பா வர்றா, பெரிய வயசாளி. நான் சொன்ன தம்பி நீங்கள் வாப்பாவை பார்த்தீங்களே என்று சொன்ன உடனே அவ காதிரியா தெரிவிக்காவுடைய ஷேக் நாசிம் அக்கான்னு இல்லாதன அவள் காதிரியா தெரிவிக்காவுடைய ஷேக் 17வது மகனார் ஓதுலா நாயத்துடைய நேரடி வாரிசு அப்துல் ரஸாக் ரலி அல்லா தான் நேரடி வருவா. உமா பேர் சித்தி ஹதீஜா ரலி அல்லா தரோம், பாப்பா பேர் சையத் அஹமது ஆதில் ரலி அல்லா தரோம். 2 பேரும் காதிரியா தெரிவிக்க, இவங்களும் காதிரியா தெரிவிக்க அப்படிதான் இருந்தால். நக்சபந்தியா தெரிவிக்கா உடைய இது அவங்க ஷேக் நாயம் அவங்க வேண்டி கொண்டா அப்துல்லால் ஃபாயிஸ் தகஸ்தான் இல்லாதன்னு சொன்னா, அப்பா எனக்கு ஒரு எங்களுக்கு கொஞ்சம் திறமா வேணுமே, ஆட்கள்னா எங்களுக்கு ஒரு இதாகுமே, எத்தனையோ ஃபோர்ஸ் இருக்கும் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இன்னும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறா, இந்த கமாண்டோ ஃபோர்ஸ்லாம் அதை போல் அவ்வளோ திறமான ஒரு ஆள் வேணுமேனுச்சு. அப்போ என் பிள்ளை இருக்கிறாரா ஷேக் நாதிமான்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் உங்கள் அமைப்புக்கு வச்சு அதை பலப்படுத்துங்களேன் ஏன்னு சொல்லி சரியா சொல்லி கொடுத்தா. அவங்கள்ட்ட போன இந்த பிள்ளைக்கு எங்கே கண்ணு போகுது, காலு ஷூ போனோன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறா, யார் போய் தருவாங்க. இந்த புள்ள போய் நேரம் போய் நான் சமைச்சு தர்றேன், நான் வச்சு போடுறேன் வாங்குறேன் விளங்குதா. அது போல் தைக்கியா சாய் போலி நான் எல்லாத்தன்னு சொன்னா சொல்கிற நேரத்தில் புகாரி தங்கலாயத்தை பற்றி சொல்கிறா. ஜமியல் இல்மி மின் ஃபீக்கும் சமிஅனா ஹமல்னா கபுசக்கும் சய்யிது புகாரி புகாரி யா புகாரி யா புகாரி புகாரி யா முஹம்மதி யா புகாரி. ஜமியல் இல்மி மின் ஃபீக்கும் சமிஅனா, சீதேவியா உங்களோட வாயிலிருந்தால் சர்வ கலா ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம். ஹமல்னா கபுசக்கும் உங்களுடைய முபாரக்கான நாளைனி சரிவின தலையில் வச்சு சுமந்தோம். செய்து புகார் நாயகமே விளங்கிச்சா. தைக்கியா சாஹிப் சின்ன பிள்ளையாக்கு நேரத்தில் புகார் தங்க நாயம் ஊருக்கு வந்து இந்த ஒம்பர்லி அப்பா நாயம் பிள்ளைய தூக்கிட்டு வாய் எடுக்க சொல்லுவா இல்லையா, சின்ன பிள்ளை இந்த மாதிரி தேனை துட்டு வைப்பா. உடனே அங்கே வீட்டில் பறக்கத்தாரி தேன் வைக்கிறாங்க. உடனே நாக்கை கொடுத்தா செய்வோம் புகார் தங்கலாம். நாக்கை பிடிச்சி அத்து விழுற மாதிரி பிடிச்சி இழுத்த உடனே அவள் பார்த்தா, ஒமார் இவர் லேசான ஆளுல நாக்கு பிச்சு வந்துடுற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டாரான்னு. பிற்காலத்தில் சொல்றா ப்ளூடூத், நாம் யார் இடத்துல கால் மடிக்கவும் இல்லை பால் குடிக்கவும் இல்லை, ப்ளூடூத்தில் போட்டு எடுத்துட்டு இல்லை, இப்படி அடித்தோன்னு அங்கே வந்துடுதா. அது போல் ஜமியல் இல்மி சர்வகலா ஞானத்தையும் மின்ஃபிக்கும் உங்கள் வாயிலிருந்தே உறிஞ்சி எடுத்துட்டோம். அவன்லாம் இன்னொரு பையனை வந்தா வார்த்தங்கள் நாயம் விருடி கட்டி வாச பக்கம் கலத்தி வர்ற நேரத்தில் இவ போய் முசாப ரேகலை வச்சு ஏன்னா இங்கே நெஞ்சில் வச்சுட்டு வருவாங்க. புள்ளியில் ஓதுற புள்ளி இப்போ கீழே வச்சுட்டு வர்றானோ அந்த அளவுக்கு தானே இருக்கு. அந்த காலத்தில் நெஞ்சோட ஆள் தலையில் வச்சு தான் தூக்கிட்டு வருவா. அதை போல் பாரதங்கள் நாயத்தை மிருவடி கட்டி ரெண்டையும் எடுத்து உச்சம் தலையில் வச்சு சுமந்துட்டு வந்தா தைக்கியா சாய் ஒலியுல்லா நாயம். அதுக்கு அன்னைக்கு சொன்னோம் ஹூங்கிற திக்கிற விஷயம் பேசக்குள்ள என்ன சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்ன நாயமே ஹூங்கிற திக்கிரில் பாஸ் ஆகியாச்சு, மாஸ்டர் டிகிரி பாஸ் ஆகியாச்சு, இங்கே முனைவர் ஆனால் பிஹெச்டி கலாநிதி பட்டத்தை தாங்கொண்டு போய் கேட்டா ஹூங்கிற திக்கிற்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குதுன்னு அந்த இதில் சொன்னோம். உங்களுக்கு இப்ராஹிம் ஹவாஸ் இல்லாதவன கதை சொன்னோம்ல, போய் அதிசயம் பார்க்குறது. அப்போ இதெல்லாம் எதனால ஷேக் மகள் இடத்துல மரியாதை